வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆலமர விழுதுகள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மாதம் ஓடிப்போனதை ரங்காவை தவிர வேறு யாரும் கவனிக்கவில்லை. கடந்த பல வாரங்களாக எப்படி அப்பாவை அணுகி பெண் மாலவின் கல்யாணத்துக்கு பண உதவி கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். எஸ் நாத்தின் திடீர் மரணம் பல எதிரொலிகளை கிளப்பிவிடவே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் சரியாக அமையவில்லை. என்னதான் சீதா மற்றவர்களைப் போல மூலையில் முடங்கி துக்கம் கொண்டாடாவிட்டாலும் அவள் வந்த பின் திருவான்மியூர் வீட்டில் களை இல்லாமல் போய்விட்டது. அம்மாவையும் மூர்த்தியையும் தவிர வேறு யாருடனும் அனந்தராமன் 4 வார்த்தைகள் தொடர்ந்து பேசவில்லை. சென்ற வருடம் அகிலா இறந்த போதும் அண்மையில் நாத் இறந்த போதும் அனந்தராமன் எவ்விதமான சலனமும் இல்லாமல் மற்றவர்களுடன் கலகலத்தார். தம் துக்கத்தை தம்முள்ளேயே அடக்கி புதைத்து கொண்டு ஒன்றுமே நடவாதது போல வீட்டினுள் வளைய வந்தார். சலனமற்ற நீர்த்தேக்கத்தின் அடி வயிற்றில் துக்க சுழல்கள் ஓயாமல் ஒழியாமல் சுழன்று சுழன்று அப்பாவை வாட்டுகின்றன என்பதை ரங்காவால் எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பா ஒரு யதார்த்தவாதி, பிறப்பும் இறப்பும் அவரை பாதிக்காத நிகழ்ச்சிகள் என்று அவன் நினைத்தான். இந்த நினைப்பு அவரை அணுக ஒரு தைரியத்தை அளித்தாலும் பொலிவு இழந்த வீடு அவனை தடுத்தது. பிறர் மனங்களை ஊடுருவி பார்க்கும் திறமை கொண்ட அவன் மனைவி சொர்ணம் அவனுடைய தடுமாற்றத்தை புரிந்து கொண்டு அவனை முன்னுக்கு உந்தினாள். நீங்க எதுக்காக தயங்க வேணும்? உங்க அப்பா ஒரு புள்ளையிடம் சரளமா பேசினா இன்னொரு புள்ளைகிட்ட மூஞ்சியை தூக்கிப்பாரா? என்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு 2 லெட்டர் போட்டுட்டார் அந்த பிராமணர். தெரியும் சொர்ணம், பசங்களா இருக்கு, கார் இருக்கு, உன் கழுத்து நிறைய தெரியும் சொர்ணம், பங்களா இருக்கு, கார் இருக்கு, உன் கழுத்து நிறைய நகை இருக்கு. ஆனா கல்யாண செலவுக்கு ரொக்கம் இல்லையே. இல்லாத இடத்தை வட்டமிட்டு பார்த்து என்ன புண்ணியம்? உங்களுக்கு இருக்கிற இடம் திருவான்மியூர் தான். உங்க அப்பாவுக்கு நம்ம மாலுன்னா தனி வாஞ்சை. போய் கேளுங்கோ. இந்த சமயம் பார்த்து உன் அப்பா நொடிச்சு போய் தொலைச்சாரே. ஏன் அப்பா இன்னும் தொலையலை, நொடிச்சு தான் போயிருக்கார். அது சரி, ஏன் அப்பா இப்ப நொடிச்சு போயிருக்கலேன்னா அவர் வீட்டு கதவை தட்டலாம்னு உத்தேசமோ? ஏன் தப்பா? ஒரு மனுஷன் தன் பொண்ணையும் அவ கூட சீர்வரிசைகளையும் தான் கொடுப்பான். மாப்பிள்ளையின் பரம்பரையையே சுத்தி வளைச்சு காப்பாத்த முன் வருவானா? ஏன் உங்க புத்தி இப்படி போறது? சரி சரி சொர்ணம், இப்ப என்ன செய்ய சொல்ற? நம்ம மாலுவுக்கு அமைஞ்சிருக்கிறது சாதாரண 14 கேரட் வரன் இல்ல, பசும் பொன் வரன். அதை ஐஏஎஸ். நீங்க இதை நழுவி கீழே போட்டுட்டா அப்புறம் கலங்கிறது நீங்களும் நானும் மட்டுமில்லை, மாலுவும் தான். இப்ப எனக்கு அவதான் முக்கியம். உங்கிட்ட 70 பவுன் நகை இருக்கு. ஏன் வைரத்தோடு வைர நெக்லஸ், கல்வளையல் இதையெல்லாம் சொல்லல? நீ மனசு வச்சா இப்ப நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. சொர்ணம் சற்று விலகி நின்று கொண்டிருந்தவள் அருகே வந்தாள். அவளுடைய மூச்சுக்காற்று அவன் முகத்தில் படர்ந்தது. ஏற்கனவே மாலு 10-12 பவுனுக்கு போட்டுருக்கா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா இன்னொரு 20-25 பவுனுக்கு மூச்சு விடப்படாது. என் அப்பா என் அம்மாவின் நகைகளை அழிக்க எனக்கு போட்டு உங்ககிட்ட அனுப்பல. இன்னொன்னு சொல்லட்டுமா? என்ன? கட்டின பெண்டாட்டியின் கையை எதிர்பார்த்து காரியங்களை நடத்தலாம்னு இம்மி அளவு நினைச்சா கூட அப்படி நினைக்கிற புருஷன் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன். சொர்ணம், அவன் கத்தினான். உங்க கத்தல்ல கூட வீரியம் இல்ல, பிசிறடிக்கிறது. போங்கோ, நேரம் உங்க அப்பா கிட்ட போங்கோ, காலில் விழுங்கோ, தலையில அடிச்சுக்கோங்கோ, பங்களாவை சுத்தி அங்க பிரதட்சணம் வேணும்னாலும் நடத்துங்கோ. வரும்போது நான் எதிர்பார்க்க பதிலோட வாங்கோ. எவ்வளவு கேட்கணும்? ஏன் என்ன கேட்குறீங்க? ஒரு ஐஏஎஸ் பிள்ளையின் கல்யாணம்னா ஒரு சின்ன கோவில் பிரகாரத்துல நடக்க, இது ஆபத்ஸ்வரி இப்படித்தான் பார்க்கணும். மேலும் நகை, புடவை, எதிர் ஜாமீன், மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ன்னு செலவு ஒன்று பின்னால ஒன்னா புத்துல இருந்து வர்ற எறும்பு மாதிரி வந்துண்டே இருக்கும். எதிர் ஜாமீனா? ஆமாம், எதிர் ஜாமீன். அது தப்பாச்சே. அதனால தான் சட்டம் போட்டிருக்கா.
ஆனா அந்த சட்டம் இங்க வந்து நம்ம மாலுவை ஒரு ஐஏஎஸ் கழுத்துல கட்டி வைக்குமா? புள்ளையை பெத்தவள் அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனாள்? நினைவிருக்கா? என் மண்டை ரணகளமா இருக்கு. எங்களுக்கு மனுஷா ரொம்ப பேரு. பலான இடத்துல இருந்து வரணும். எங்க ஊர் சம்பிரதாயம் எல்லாருக்கும் போக வர ரயில் சார்ஜ் குடுக்கணும். கிட்டின உறவுகளுக்கு புடவை வேஷ்டி எல்லாம் எடுக்கணும் என்றெல்லாம் சொன்னாளே. எதுக்கு இப்படி லிஸ்ட் போட்டு படிச்சா? புள்ளைக்கு ட்ரெஸ்ஸுக்கு 2000 கொடுக்கறேன். எதிர் ஜாமீன்? நீங்க வாங்கல? எங்க அப்பா கேட்கல. ஆனா உங்க அப்பா குடுத்தார். கொழக்கட்டையை வடக்கே கடிச்சா என்ன, தெற்கே கடிச்சா என்ன? பூர்ணம் வாய்க்குள்ள போகத்தான் போறது. சரி, என் அப்பாவுக்கு புத்தி மழுங்கிடுத்து. 10,000 ரூபாயை 2 கையாலேயும் அள்ளி நீட்டினார். உங்க அப்பா ஏன் கையை பிடிச்சு பின்னுக்கு இழுக்கல? ஏன் பழச கிளற சொர்ணம்? நான் கிளறல. நீங்க கிளற வைக்கிறீங்க. நாளைக்கு தசமி, வெள்ளிக்கிழமை. மூர்த்தி ஆபீஸ்க்கு போயிடுவார். மத்தியானம் 3 மணிக்கு போனா உங்க அப்பா விச்சிராந்தியா இருப்பார். வேணும்னா இன்னைக்கு சாயங்காலம் மாலுவை திருவான்மையூருக்கு அனுப்புறேன். உங்க அப்பா மனசு நன்னா இசையறதுக்கு தோதா இருக்கும். நினைச்சு பார்க்கறதுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. மாலுவை அனுப்புறதும் அப்பா மனசை தயார் பண்றதாம். அப்புறம் திருவோட்டை எடுத்துண்டு அவர் முன்னாடி நிக்கிறதாம். இதுக்கு அவமானமா இருந்தா வேறொரு வழி இருக்கு. என்ன? ரங்கா தலை நிமிர்ந்து பார்த்தான். முகத்தில் ஆர்வம் பீரிட்டது. முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு போய் மஞ்ச துணி கட்டிண்டு சொம்பு பாத்திரத்துல பூவை சுத்தி ஏந்திண்டு வீடு வீடா ஏறி இறங்குங்கள். அவனுக்கு அவள் கன்னத்தில் பளார் என்று அறைய கொள்ளையாசை. ஆனால் அவனுள் ஊற்றெடுத்த சீற்றம் அவனுக்குள்ளேயே ஜீவனற்று முடங்குவதை அவனால் தடுக்க முடியவில்லை. ஆரம்ப காலத்தில் இருந்து அவளுடைய உடல் சதைக்கு அடிமையாகி பழகிவிட்ட அவனுக்கு புதிதாக தெம்பு பிறக்க வழி இல்லாமல் போயிற்று. அவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். வயது 40ஐ தாண்டிவிட்ட போதிலும் சொர்ணம் இன்னும் ஒரு விக்கிரகம் போல இருந்தாள். இடை மட்டும் சற்று பருத்து மடிப்பு விழுந்திருந்தது. ஆனால் அவனுடைய பசிக்கும் கண்களுக்கு மடிப்புகளே பற்பல கதைகளை கூறின. இங்க என்ன பார்வை? நான் சொன்னதை எல்லாம் நினைவுல வச்சு கொள்ளுங்க. எனக்கு இப்ப புதுசா ஒரு யோசனை தோன்றது. என்ன? சீதா ரொக்கமா வச்சுருக்கா. நீங்க வருவீங்க. உங்களுக்கு தர வேணும்னு வச்சுருக்காளா? கடனா கேட்குறேன். பணயமா கேட்டா? வீடு? அது மேல 30 ரூபாய்க்கு கடன் இருக்கே. அது உங்க அப்பாவால வந்தது. ஏன் அப்பா சொத்தை பிரிச்சு கொடுத்த பணத்தில் கட்டி முடிக்க நான் பார்த்தேன். ஆனா நீ பால்கனி வேணும், மாடியில 2 ரூம் வேணும்னு இழுத்துண்டே போன. நாளைக்கே வேணும்னா 4 பேரை கூப்பிட்டு நீங்க அதிகம்னு நினைக்கிற ரூம்களை இடிச்சு தள்ள சொல்றேன். ஏன் இப்படி ஏடா கூடமா பேசுற சொர்ணம்? நான் உள்ள போறேன். அவள் மெதுவாக நடந்து சென்றாள். மற்றவர்கள் முன்னிலையில் சாந்தமும் புன்னகையும் குலுங்கும் சொர்ணம் எங்கே? தனிமையில் அவனுடன் வாதாடும் சொர்ணம் எங்கே? அன்று சாயங்காலம் டெலிபோனில் பேசினான். மூர்த்தியின் பதில் வந்தது. என்னண்ணா? அப்பா எப்படி இருக்கார்? இருக்கார். என்ன சொரத்தில்லாம பேசுற மூர்த்தி? சொரத்து இல்லாம இருக்கார். அதனால அப்படி பேசினேன். சரி, ஏன் உன்னை 10 நாளா காணோமண்ணா? நாளைக்கு வரப்போறேன். சொன்னவுடன் நாக்கை கடித்து கொண்டான். இவனிடம் ஏன் சொல்ல வேண்டும்? நல்லது, மன்னி மாது எல்லாரையும் அழைச்சுண்டு வா. என்னைக்கு அவ நிச்சயதார்த்தம்? இனிமேல் எதையும் ஒழிப்பதில் அர்த்தம் இல்லை என்று பட்டது ரங்காவுக்கு. அது விஷயமாத்தான் அப்பாவை பார்க்க வரப்போறேன். இன்னைக்கு சாயங்காலம் ஆளு கூட வர்றா. அவளும் இது விஷயமாத்தான் வர்றாளா? சீச்சி, அப்ப ஏன் அவள் வருகையை உன் வருகையோடு இணைச்சு பேசுற? சரி, தப்பு. மாலு வரட்டும், அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் வந்தா ஒரு சொந்தக்காரன் வந்திருக்கான்னு நினைச்சுக்குவார். ஒரு நிமிஷம் டெலிபோன் ரங்காவின் கையில் உயிரற்று ஆடியது. இருக்கியா அண்ணா? இருக்க மூர்த்தி. என்னண்ணா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? இப்ப என் நிலைமை அப்படி. ஏன் என்னாச்சு? கம்பெனிக்கு போயின்னு இருக்கியோ இல்லையோ? கையில ரொக்கமா பணம் இல்ல. வீட்டு பேர்ல கடன் இருக்கு. இப்ப நான் மாலு கல்யாணத்துக்கு அப்பாவைத்தான் மலையா நம்பின்னு இருக்கேன். இது அப்பா முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அண்ணா. நீ உதவி செய்யப்படாதா? எப்படி? 2 வார்த்தை. 2 என்ன 2000 சொல்றேன். ஆனா அப்பாவை வார்த்தையில வெல்ல முடியாது, மயக்க முடியாது. முயற்சி பண்ணி பாரேன். நீயே முதல்ல நேரடியா பேசு அண்ணா. பயமா இருக்குடா. இந்த பயம் உனக்கு அன்னைக்கு இருந்திருந்தா இந்த நிலை இப்ப வந்திருக்காது. அன்னைக்கு நீ மன்னிகிட்ட பயந்த, இன்னைக்கு 2 பேர்கிட்டையும் பயப்படுறேன். சரி சரி, அழாத. நாளைக்கு வந்து சேரு. டெலிபோனை வைத்துவிட்டு ரங்கா உட்கார்ந்தான். உடல் வியர்த்தது.
அலுவலகத்தில் லீகல் ஆபீசர் பதவி, 3000 சம்பளம், கார் கடன், சேமிப்பு நிதி கழிவு, வருமான வரி, வீட்டு கடன் தவணை எல்லாம் போக 1150 தேறுகிறது. வீட்டில் ஃப்ரிட்ஜ், டிவி, இட்லி மெஷின், சட்னி மெஷின் என்று மாற்றி ஒன்று ரிப்பேர் செலவு, வாரத்துக்கு ஒரு விருந்து, சேமிப்பு நிதியில் இருந்து கடன், ஒரு கடன் தீர்ந்தால் இன்னொரு கடன், மனைவியிடம் 70 பவுன் நகை, 7 கிலோ வெள்ளி, வைர நெக்லஸ், கல் வளையல். ஒரு பக்கம் ஐஸ்வர்யத்தின் ஒளி ஜொலிக்கிறது, இன்னொரு பக்கம் வறுமையின் உஷ்ணம் பொறி தெறிக்க வைக்கிறது. இது என்ன பொய்மையான வாழ்வு? ஓடலாமா? ஓடலாம். ஆனால் எங்கே? திரும்பி வராமல் உறுதியாய் ஓடிக்கொண்டே இருக்க மன வலிமை இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் இப்படியே தொடர்ந்து நட. பெண்டாட்டியின் நாக்கு அடங்குற வரையில் அடிக்கட்டும். மனசு வலிக்காமல் இருக்க அதற்கு ஏதேனும் மருந்து தேடு. மனம் மரத்து போகட்டும். மாலுவை IASக்கு கொடு. ₹1,00,000. ஆனால் என்ன? பொன் போகிற இடம் லைட் ஹவுஸ். அங்கே போக படிக்கட்டுகள் தேவை. படிக்கட்டுகளின் விலைதான் ₹1,00,000. அப்பாவிடம் இருக்கிறது. அழுது கெஞ்சினால் அம்மா இளகி அப்பாவிடம் சிபாரிசு செய்வாள். சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபோது விளையாடும் கோலத்தில் அப்பா காலை பிடித்திருக்கிறான். அதற்கு அர்த்தம் இல்லை. விளக்கு கம்பம் தென்பட்டிருந்தால் அதை பிடித்திருப்பான். ஆனால் இப்போது விளக்கு கம்பத்தை பிடித்து புண்ணியமில்லை. அப்பா காலைத்தான் பிடிக்க வேண்டும். வேறு வழி இல்லை. மாலு லைட் ஹவுஸில் நிற்க வேண்டுமானால் அப்பாவின் கால்தான் மார்க்கம். அப்புறம் யார் யார் கால்களோ? ரங்காவுக்கு ஒரே ஒரு வருத்தம்தான் எஞ்சி நின்றது. அவன் ஏன் பிறந்தான்? 1 மாத தனி வாழ்க்கை தனக்கு ஓராண்டு முதிர்ச்சியை அளித்து விட்டதாக சாரு நினைத்தாள். தாயாருடன் அவளுடைய நிழலாக சென்னைக்கு செல்லப் போவதில்லை என்ற முடிவை எடுத்ததில் இருந்தே தனி உற்சாகம், தெம்பு, தைரியமெல்லாம் பிறந்தன. தோழி சரஸ்வதியும் அண்ணன் மனோஜும் வேறு தைரியம் ஊட்டினார்கள். அவள் மெல்ல மெல்ல மூர்த்தியை மறக்க முயன்றாள். சீதா சென்னைக்கு சென்ற 7-8 நாட்களுக்குள் மனோஜின் நண்பனுடைய உதவியால் ஒரு பெரிய விளம்பர கம்பெனியில் வேலை கிடைத்தது. ஸ்தாபனம் சம்பளத்தை எடுத்த எடுப்பில் அள்ளி கொடுக்கவில்லை. ஆனால் சிறந்த பயிற்சியை தந்தது. எந்த நுகர் பொருள்களை எப்படி எப்படி விளம்பரப்படுத்தினால் மக்களிடையே அவற்றை பற்றிய பிரக்ஞையை ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் அனுபவ ரீதியாக அவளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு சில நாட்களிலேயே சாரு எல்லாவற்றையும் மறந்து மனம் லயிக்க தன் வேலையில் ஈடுபட்டாள். வீட்டை ஒரு நடுத்தர வயதுக்காரி பார்த்து கொண்டாள். மராட்டிக்காரி. தமிழ் வரவில்லை. ஆனால் மனோஜும் சாருவும் சரஸ்வதியின் துணையுடன் அவளுக்கு சமையல் பாடம் நடத்தினார்கள். தமிழ்நாட்டு சமையல் வகைகளும் சிற்றுண்டிகளும் புது ருசியில் தோன்றலாயின. மனோஜ் காலை 8 மணிக்கு SS நாத் பணிபுரிந்த ஸ்தாபனத்திலேயே அவனுக்கு நல்ல பதவியுடன் வேலை கிடைத்தது. புறப்படுவான். சரியாக 9 மணிக்கு ஜூஹுவில் சாரு பஸ் ஏறுவாள். அவள் பணிபுரியும் விளம்பர ஸ்தாபனம் ரீகல் தியேட்டருக்கு சற்று அப்பால் கொலாபாவில் இருந்தது. அவள் செல்லும் பஸ் ஃப்ளோரா ஃபவுண்டனுடன் நின்றுவிடும். அங்கிருந்து 10 நிமிட நடை. விளம்பர ஸ்தாபனத்தில் பத்திரிகைகளுடன் தினசரி தொடர்பு கொள்ளும் மது என்பவன் சாரு வந்த நாளிலிருந்து அவள் மீது தனி அக்கறை காட்டினான். ஆங்கில தினசரிகளில் எதற்கெல்லாம் தனி சிறப்புடன் விளம்பரங்கள் கொடுக்க வேண்டும், மக்கள் மாதிரியான விளம்பரங்களை விரும்பி பார்ப்பார்கள் என்பன போன்ற விவரங்கள் எல்லாம் மதுவுக்கு அத்துப்படி. அவனுடைய மென்மையான குரல், நெற்றி புருவங்களை சுருக்கி கொண்டு வார்த்தைகளை அளந்து பேசும் சுபாவம், சிரிக்கும்போது உண்டாகும் இனிய ஒலி, இவையெல்லாம் சாருவின் உள்ளத்தில் ஒரு சிறிய இடத்தை பிடித்தன. மற்ற சிப்பந்திகளும் மதுவுக்கும் உள்ள பல வேற்றுமைகளை அவள் அலசி பார்த்தாள். படாடோபம் இல்லை, விகாரமான ஆடை அணியவில்லை. எளிமையாக, அதே சமயத்தில் பட்டென்று பதியும்படியாக உடுத்து கொண்டான். யாரிடமும் உரத்த குரலில் பேசவில்லை. பெண்களிடம் தேவைக்கு அதிகமாக பேசவில்லை. பல் இழிக்கவில்லை. பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தான். சில சமயங்களில் அவன் மாடல்களுடன் தொழில் சம்பந்தமாக உறவாட வேண்டி இருந்தது. அப்போதெல்லாம் மாடல்களும் மனித பிறவிகள் என்று அவர்களுக்கு தனி மதிப்பு கொடுத்து பழகினான்.
சாருவுக்கும் அவனுக்கும் இடையே ஏற்பட்ட பரிச்சயம் மெல்ல மெல்ல நட்பாக வளர்ந்தது. அவன் மீது காதல் எழுந்து விடுமோ என்று சாரு பயந்து கொண்டே தனக்குத்தானே அடிக்கடி கேட்டுக்கொண்டாள். மனம் குழம்பியது. கேள்வி எழும்போதெல்லாம் அவளையும் மீறி மூர்த்தியின் உருவம் கண்முன் நின்றது. ஒரு நாள் மதிய உணவுக்கு அவளை அழைத்தான் மது. என்ன விசேஷம்? விசேஷம் இருந்தால்தான் வருவீர்களா? 10 நாட்களாக தினசரி ஒரே சமயத்தில் மதிய உணவுக்கு புறப்படுகிறோம். இதுவரையில் அழைக்கவில்லையே. இன்றுதான் ஞானோதயம் உண்டாயிற்று. பண்டிட்டுக்கு போகலாம். போகும் வழியில் அவன் எதுவுமே பேசவில்லை. தெருவை பார்த்து கார் ஓட்டுவதிலேயே கவனமாக இருந்தான். ஓட்டல் வாசலில் நிறுத்தியதும், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா என்று கேட்டான். தெரியும், தெரியாது. அவன் அவளை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தான். அவளுடைய கண்களை சந்தித்தான். அவள் அவனுடைய கண்களை பார்த்தாள். ஒரு அழகிய பசுமாட்டின் சாந்தம் வழிந்தது. கார் ஓட்டுவேன், ஆனால் பம்பாய் மக்கள் நெரிசலில் அச்சம் உண்டாகிறது. அதனால் ஓட்டுவதில்லை. அவன் வாய் மூடி சிரித்தான். அவள் அவனுடன் ஹோட்டலுக்குள் பிரவேசித்தாள். அவன் அவளிடம் என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்கவில்லை. அவனாகவே ஓட்டல் சிப்பந்தியிடம் ஆர்டர் கொடுத்தான். எல்லாம் அவனுக்கு பிடித்தவை. இவையெல்லாம் அவளுக்கும் பிடிக்கும் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? நாம் ஆர்டர் பண்ணியது வர குறைந்தது 1/4 மணி நேரமாவது ஆகும். அதற்குள் நான் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன். நாம் ஆர்டர் பண்ணியது ஏன்? அவள் அவன் அவளையும் இணைத்து கொண்டான். சாருவுக்கு புதிராக இருந்தது. மனம் அக்கணமே மூர்த்தியை நினைத்தது. அவள் புன்முறுவலுடன் தலையசைத்தாள். என் பெயர் மதுசூதனன். உடுப்பியில் இருந்து வடக்கே 40 மைல் தூரத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். தாத்தா ஹோட்டல் நிறுவ இங்கே 938 வந்தார். 42 ஓடுகிற டிராமில் ஏறப்போய் தடுக்கி விழுந்து மேலே லாரி ஏறி. பாவம், என் தகப்பனார் ஹோட்டலை நடத்தினார் 3 வருடங்கள். அவருக்கு அக்கறை இல்லாமல் போயிற்று. சித்தப்பாவிடம் ஒப்படைத்துவிட்டு துறைமுகத்தில் வேலை பார்க்கலானார். 8 வருஷம் ஒரே சீராக ஓடியது. நான் ஒரே பிள்ளை. 953 பிறந்தேன். பிறந்ததும் என் அம்மாவை அனுப்பினேன். ஒரு வரட்டு சிரிப்புடன் சொல்லிவிட்டு தொடர்ந்தான். கொஞ்ச காலம் சித்தப்பா வீட்டில் வளர்ந்தேன். 5 வயதுக்கு பிறகு எனக்கு வீடு என்று ஒன்று கிடையாது. ஹாஸ்டல் தான். சித்தப்பா வீடு? அண்ணா, அதுதான் என் அப்பா. பண விஷயமாக தம்பியுடன் மோதினார். பணமும் கிடைக்கவில்லை. நானும் பலியானேன். ரொம்ப பாவமா இருக்கே. எனக்கு அப்படி தோன்றவில்லை. சகோதர பாசம் ராமாயண மகாபாரதங்களில் தான் என்பதை என் அப்பாவும் சித்தப்பாவும் முதிராத பருவத்திலேயே ஆணி அடித்தாற் போல சொல்லிக் கொடுத்தார்கள். அப்புறம் அப்பா என்னை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஹாஸ்டலில் விட்டார். அவர் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா? தெரியாது. அப்படின்னா? எனக்கு 7 வயது நடக்கும் வரை மாதம் ஒரு முறை அப்பா வந்து என் முதுகை தடவி விட்டு போவார். அப்புறம் 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை 9 வயது நடக்கும்போது கடைசியாக வந்தார். அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை. 19 வருஷம் ஆயின. எங்கே இருக்கிறார் என்றாவது தெரியுமா மிஸ்டர் மது? மிஸ்டர் போட்டால் பிடிக்காது. மது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாது. உங்கள் படிப்பை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? முதல் 4-5 வருடங்கள் சித்தப்பா மணியாடர் அனுப்பினார். ஒரு தடவை கூட நேரில் வரவில்லை. அதன் பின் நானே என்னை பார்த்து கொண்டேன். நீங்களே உங்களை பார்த்து கொண்டீர்களா? அமெரிக்க மாணவர்கள் ஒழிந்த வேளையில் ஹோட்டல் பாத்திரங்களை கழுவினால் நாம் இங்கே பாராட்டுகிறோம். அதை இங்கே நாமே செய்கிற போது அது கேவலமான தொழிலாக மாறிவிடுகிறது. நான் இந்தியாவில் ஓர் அமெரிக்க மாணவனாக இருந்தேன். சொல்லிவிட்டு அவன் சிரித்தான். சங்கீதம் போன்ற ஒலி பிறந்தது. சாரு அதை ரசித்தாள். எனக்கு நன்றாக ஷூ பாலிஷ் போட தெரியும். பம்பாயில் சந்து பொந்துகளை எல்லாம் வழிகாட்ட தெரியும். நாப்தலின் பால்ஸ், ஊதுபத்தி, ஜெட்டி, டவல் எல்லாம் விற்பேன். கியூவில் நின்று சினிமா டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் வாங்குவேன். எதிலும் எப்போதும் சில்லறை. என் படிப்பு, சாப்பாடு எல்லாவற்றையும் பார்த்த பின் கையில் 10-20 என்று மிஞ்சும். அபாரமா இருக்கே உங்க இளமை அனுபவங்கள். இல்லை, இதுதான் என் இளமை கதை. சின்ன வயசிலேயே தழும்பு ஏறிவிட்டால் பெரிய வயசில் காயம் ஏற்படுகிறதில்லை. ஏற்பட்டாலும் காயமாக வலிப்பதில்லை. மது, உங்க வாழ்க்கையே ஒரு கதை. ஏன் நாவல். உங்க மத்த சொந்தக்காரங்க? கொண்டாப்பூரில் ஒரு சித்தி.
கோகர்ணத்தில் பெரியம்மா, உள்ளூரில் சித்தப்பா. இப்போது என்னை அடிக்கடி சந்திக்கிறார். நினைத்து வருத்தப்படுகிறார். ஹோட்டல் அமோகமாக நடக்கிறது. ஆனால் அவரால் சரியாக நடத்த முடியவில்லை. என்னை அழைக்கிறார். ஏன் அவருக்கு குழந்தைகள் இல்லை. என்ன செய்யப் போகிறீர்கள்? சித்தப்பா சொல்படி நடந்தால் ஒரு ஹோட்டல் கிடைக்கும், ஒரு பிளாட் கிடைக்கும், ஒரு பெரிய இடத்து பெண் கிடைப்பாள். போக வேண்டியதுதானே. நாக்கில் ஜலம் ஊறத்தான் ஊறுகிறது. ஆனால் அப்புறம் சுதந்திர தாகத்தின் நெஞ்சு வறண்டு போய்விடுமே. அப்படின்னா இப்போது நான் எனக்கு ராஜா. சித்தப்பாவுக்கு டயபெட்டிஸ், பிளட் பிரஷர் எல்லாம் உண்டு. சமீபத்தில் மைல்டு அட்டாக் கூட வந்தது. சித்தி அப்பாவின் அக்கா பெண்தான். அவளும் என்னை தேடிக்கொண்டு ஒரு நாள் வந்தாள். ஆனால் என்னால் ஒரு முடிவும் எடுக்க முடியவில்லை. எனக்கு எது நல்லதென்று விளங்கவே இல்லை. விளம்பரத் துறையில் பல யோசனைகள் சொல்லத் தெரிகிற எனக்கு என் விஷயத்தில் யோசனை தேவைப்படுகிறது. சிநேகிதர்கள், எனக்கு சிநேகிதர்கள் என்று யாரும் இல்லை. எல்லாம் பார்த்த முகங்கள், தெரிந்த பெயர்கள்தாம். உலகத்திலேயே எளிதாக கேட்காமல் கிடைக்கிறது புத்திமதிதான். அதனாலேயே புத்திமதிகளை நான் சாதாரணமாக தெரிந்தவர்களிடம் எதிர்பார்ப்பதில்லை. இதையெல்லாம் ஏன் என்னிடம் சொல்கிறீர்கள்? ஒரு உள்ளுணர்வு. நீங்கள் சிநேகிதனா இல்லை சிநேகிதியா அமைய முடியும் என்று தோன்றியது. ஆனால் அது சரியா என்று தெரிந்து கொள்ள உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரிந்தாக வேண்டும். தோ சர்வர் எல்லாம் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மாலையில் எங்கள் வீட்டுக்கு வாருங்களேன். வீடு ஜூஹு. தொந்தரவாக இருக்குமா? அப்படி இருந்தால் அழைத்திருக்க மாட்டேன். என் அண்ணாவும் ஒரு சமையற்காரியுமே எங்கள் குடும்பம். அண்ணா வழக்கமாய் 8 மணிக்குத்தான் வீடு திரும்புவான். அப்பா அம்மா? என் கதை சாயங்காலம் தொடரும். இப்ப டிஃபனை சாப்பிட தொடங்கலாமே. சரி. அதன் பிறகு அவன் சிற்றுண்டி நினைவாகவே இருந்தான். அவளுடைய கண்களை சந்திக்கவும் முயலவில்லை. சாரு கவனித்தாள். மூர்த்தியை விட உயரம் குறைவு. ஆனால் நிறம் கண்ணை அள்ளியது. அடர்ந்து வளர்ந்த மீசை. ஆனால் சாத்வீகம் சற்றும் குன்றவில்லை. கண்ணில் எப்போதும் ஒருவித சோகம், விவரிக்க முடியாத சோகம். சிரிக்கும்போது இனிமையான ஒலி எழுந்த போதிலும் சோகத்தின் சாயை மறையவில்லை. அன்று அவன் அவளுடைய வீட்டுக்கு வரப்போகிறான். சாரு தன் வாழ்க்கை கதையை எப்படி கூறுவாள்? அவள் யோசிக்கலானாள். அம்மா சமையலறையில் ராஜம்மாவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். மாடி அறையில் சீதா உட்கார்ந்திருந்தாள். அப்பா ஹாலில் சாய்வு நாற்காலியில் கண்களை மூடிய வண்ணம் புத்தரின் மோன நிலையில் சாய்ந்திருந்தார். மூர்த்திக்கு அலுப்பு தட்டியது. வீடு வீடாக இல்லை. ஒவ்வொருவரும் தத்தம் உலகில் அசை போட்டு கொண்டிருக்கிறார்கள். வர வர அம்மா கூட சரியாக பேசுவதில்லை. அப்பா என்னதான் வெளியே கலகலப்பை காட்டினாலும் உள்ளூர புழுங்கிக் கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. 2-3 நாட்களாக அவர் அவனிடம் கூட எதை பற்றியும் பேசவில்லை, வாதாடவில்லை. அவன் பங்களாவை ஒரு தடவை வலம் வந்தான். பூச்செடிகள் அசையாமல் நின்றன. அவனுடைய கண்களுக்கு ரோஜாவும் சாமந்தியும் வெளிரினாற் போலப்பட்டது. சப்போட்டா மரத்தில் காய்கள் குலுங்கின. நாளைக்கு இந்த காய்களை பறித்த பின் ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக போய்விடும். 7-8 சப்போட்டா மரங்கள். ஒரு மரத்தை தவிர மற்ற மரங்களை குத்தகைக்கு விட்டிருந்தார் அப்பா. இன்னும் ஒரு வாரத்தில் அவன் காய்களை பறித்து கொண்டு போய்விடுவான். அப்புறம் மரம் கொஞ்ச காலத்துக்கு மொட்டை. மூர்த்தி நடந்தான். சீமை பசு அசை போட்டு கொண்டிருந்தது. கன்று கட்டவிழ்த்து கொண்டு அங்குமிங்குமாய் ஓடியது. இந்த ஓட்டம் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குத்தான். ஆண் கன்று, நல்ல வளர்ச்சி. அலமாதிக்காரன் 2-3 நாட்களாக விலை பேச வந்து கொண்டிருக்கிறான். அப்பா நிர்ணயித்திருக்கும் விலைக்கு அவன் ஒப்புக்கொண்டால் கன்று இன்னும் 6 மாத காலத்தில் வெளியேறிவிடும். பணம் தாயையும் கன்றையும் பிரிக்கப் போகிறது. எல்லாம் பணத்தில்தான் இருக்கிறது. மனித ஜீவன் வயிற்றில் உதித்த உடனேயே பணத்தின் நாற்றம் ஆரம்பித்து விடுகிறது. டாக்டர், அதன் பிறகு டாக்டர். டாக்டர் தலைச்சன் என்றால் சீர்கள், வரிசைகள், பிறந்தவுடன் சர்க்கரையுடன் வெள்ளி நாணயங்கள், சலவை நோட்டுகள், தங்கச் செயின் எல்லாம் பணத்தில் அடங்கி இருக்கின்றன. மானத்தையும் கௌரவத்தையும் அளப்பதும் பணம், அழிப்பதும் பணம். திடீரென்று யாரோ வந்து கொண்டிருப்பதை உணர்ந்த மூர்த்தி திரும்பி பார்த்தான். மாலு காம்பவுண்ட் கேட்டை தாண்டி வந்து கொண்டிருந்தாள். ரங்கா அன்று காலை சொன்னபடி அவளை அனுப்பி இருக்கிறான். அப்பாவுக்கு அவள் மீது தனி வாத்சல்யம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு அனுப்புகிறான். அஸ்திவாரம் எழுப்ப மாலு வருகிறாள்.
ரங்காவுடன் பேசியதையோ மாலு வர இருப்பதையோ அவன் அப்பாவிடம் சொல்லவில்லை. அப்பா இருக்கும் மனநிலையில் ஒன்று சீறி விழுவார் அல்லது கேலி செய்வார். என்ன செய்வார் என்று முன்கூட்டி சொல்ல முடியாது. ரங்காவுக்கு பண உதவி செய்வதும் செய்யாததும் அனந்தராமனுடைய மனதை பொறுத்திருக்கிறது. இதில் மூர்த்தியால் கூட தலையிட்டு வெற்றி பெற முடியாது. மாலு அருகே வந்தாள். ஹலோ சித்தப்பா. என்ன மாலு, கொஞ்ச நாளா ஆளையே காணோம்? ஆமாம் சித்தப்பா, என்னை காணோம். பாவம், நீதான் நாளுக்கு 2 வாட்டி அண்ணாவை பார்க்க வர்றியே. எனக்கும் ஆபீஸ், அண்ணாவுக்கும் ஆபீஸ், எப்படி வர்றது? அண்ணா, மன்னி எல்லாரும் சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியம். ஒரு வாரமா அம்மா சாட்டையை வீசுறா, அப்பா துவண்டு போறார். அட பாவமே, ஏன்? சித்தப்பா, நீ நாரதரை விட மோசம். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கேள்வி கேட்கிற? உன் அம்மா சாட்டை வீசுறது சத்தியமா எனக்கு தெரியாது மாலு. என்னை ஒரு ஐஏஎஸ் பார்த்துட்டு போயிருக்கு. ஐஏஎஸ் என்றால் என்ன தெரியுமா? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. புதுசா ஏதேனும் இருக்கா? ஒரு ஐஏஎஸ்னா ஐ ஆம் சேஃப்னு அர்த்தம். கடைசி வரை பயம் இல்லை. அது சரி, நீ ஏன் ஒரு ஐஏஎஸ் பார்த்துட்டு போயிருக்குன்னு வெறுப்போட சொன்ன? பிடிக்கல. ஐஏஎஸ்ஐயா? இல்லை, அந்த ஆளை. ஏன்? இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சித்தப்பா. நீ ஒரு பெண்ணா இருந்தா என் மனசை புரிஞ்சிருப்ப. ஓகே, இப்ப என்னால உன் மனசை புரிஞ்சுக்க பெண்ணா மாற முடியாது. அண்ணா மன்னிகிட்ட உன் மனசை வெளிப்படுத்துறது தானே? அம்மா ஸ்வர்ணா முட்டின முட்டலில் என் தலை சில்லு சில்லா போயிருக்கும். அம்மா ஒத்தை கால்ல நிக்கிறா. ஐஏஎஸ் பதவியை பத்தி பாடுறா பாடுறா, அப்படி பாடுறா. என்னதான் செய்ய போற? பெண்ணை பிடிச்சிட்டதுன்னு அவர்கள் சொல்லிவிட்டு பஞ்சாங்கத்தை பாருன்னு அவசரப்படுத்துறா. அப்பாவை அம்மா தார் குச்சியால விரட்டுறா. அப்பா பணம் இல்லாமல் புலம்புறார். இதன் மத்தியில என் குரல் யார் காதில் ஏறும்? இங்க வந்து தாத்தா பாட்டி மடியில விழுந்து கதறலாம்னா வீடு பேய் பிடிச்ச வீடு மாதிரி இருக்கு. இப்ப வந்திருக்கியே, பேய் போயிடுதுன்னு நினைப்பா? என்ன சித்தப்பா, நீ ஒண்ணு. இப்ப நான் வந்ததே உன்னை பார்த்து உன் உன் யோசனையை கேட்கத்தான். என்னடம்மா, இது தெரிஞ்சா உன் அம்மாவும் அப்பாவும் உன்னை கிழிச்சு போட்டுடுவா. அது சரி, என்ன யோசனை? போன மாசம் பம்பாயில ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்த. 7 8 நாள் முன்னாடி தாஜ் ஹோட்டல்ல இன்டர்வியூ நடந்தது. நேத்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இன்னும் 15 நாட்களில் நான் பம்பாயில வேலையை ஒத்துக்கொள்ளணும். என்ன வேலை? கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ். கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் 1 வருஷம் ட்ரைனிங். கம்பெனியின் ஸ்பெஷல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கணும். அங்கேயே ரூம், சாப்பாடு எல்லாம். இப்போ 1000, பயிற்சி முடிஞ்சப்புறம் 1500. அது தவிர கிராக்கி படி எல்லாம் சேர்ந்து 2300. ஐஏஎஸ்ஐ விட ஜாஸ்தி தான். இன்னும் கேளு, சொல்லு. 3 மாசம் அமெரிக்காவுக்கு அனுப்ப போறா. அங்கேயும் பயிற்சி. பலே பலே, அமெரிக்காவிலிருந்து வர்றப்போ எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷேவிங் செட் வாங்கிட்டு வா மாலு. என்ன மாடல்னு சொல்லு. ஒரு சலூனையே கொண்டு வர்ற. என்ன சித்தப்பா, உனக்கு விளையாட்டா இருக்கா? சரி, விளையாடலை. இந்த விஷயமெல்லாம் அண்ணாவுக்கும் மன்னிக்கும் தெரியாதா? தெரியாது. ஏன் சொல்லல? சொன்னா அம்மா ரூம்ல போட்டு அடைச்சு ஜன்னல் வழியா சாப்பாட்டு தட்டை நீட்டுவா. அதுவரையில மன்னிக்கு இரக்கம் இருக்கு, பட்னி போடாமல். நீ இதை பத்தி என்ன நினைக்கிற சித்தப்பா? ஒரு கேள்வி. என்ன? இந்த வேலை கிடைக்கிறதா இருப்பதால் ஐஏஎஸ் மாப்பிள்ளையை பிடிக்கலையா? என்னைக்கு அவன் முன் வழுக்கையுடன் பனியன் இல்லாம டெர்லின் ஸ்லாக்குடன் வீடேறி வந்து சோஃபாவில் உட்கார்ந்தானோ அன்னிக்கே எனக்கு அவனை பிடிக்கல. அதுக்கப்புறம்தான் நான் அப்ளிகேஷன் போட்டேன். உன்னை இன்னைக்கு இங்க அனுப்ப போறதா அண்ணா ஃபோன்ல சொன்னார். அதனால தான் நீ வந்திருக்கேன்னு நான் நினைச்சேன். அவர்கள் சொல்லித்தான் நான் இங்க வரேன்னு அவர்கள் நினைச்சுண்டிருக்கா. ஆனா அவர்கள் எண்ணம் வேறு, என் எண்ணம் வேறு. நீ இவ்வளவு கெட்டிக்கார பொண்ணுன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுமாலோ. பார்க்க பசுமாடு மாதிரி எவ்வளவு சாதுவா இருக்க. என்னை மாடுங்கிறியா சித்தப்பா? பசுமாடுன்னு சொன்ன. வேணும்னா மாட்டை அழிச்சிடு. பசு. நீ என்ன சொல்ற? ஜமாய். அப்படின்னா பம்பாய்க்கு போ. இப்ப என்கிட்ட பணம் இல்லை. பம்பாய் போறதுன்னா பணம் தேவை. ரயில் சார்ஜ், புது புடவைகள், ஏன் புது பெட்டி கூட வாங்கணும். அப்புறம் முதல் சம்பளம் வர வரையில் செலவுக்கு பணம் வேணும். 2000 போதுமா? திருப்பி தர 3 மாசம் ஆகும். அப்ப இல்லை. இன்னும் முன்னாடியே தரணுமா? தரவே படாது. சித்தப்பா, நீ தான் உதவி பண்ணணும். வேலையில சேர்ந்துட்டா 5 வருஷத்துக்கு வேலையை விட முடியாது. அது ஒரு நிபந்தனை. ஜமாய் மாலோ, நீ இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை உன்னை அறியாமலே தீர்த்து வைக்கிற. இந்த விஷயம் எனக்கு, அந்த கம்பெனிக்கு, அப்புறம் உனக்கு
இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும் சித்தப்பா. நான் 4வது பேரிடம் சொல்லல. போதுமா மாலு? நான் எப்படி என் சித்தப்பாவுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியாம, "வா உள்ள போகலாம். ஒண்ணும் நடக்காதது மாதிரி நடந்து கொள். என்னைக்கு புறப்படுறேன்னு சொல்லு. டிக்கெட் வாங்கி வைக்கிறேன். பெட்டி, துணிமணிகள் எல்லாத்தையும் இங்கிருந்து கொண்டு போகும்படியே ஏற்பாடு பண்ணிக்கோ. அவசியம்னா நானும் பம்பாய் வர்றேன்." "ஓகே சித்தப்பா. ஜானா எப்படி இருக்கா?" "நன்னா இருக்கா." "ஏன் இன்னும் ஒரு ஏற்பாடும் ஆரம்பமாகல? என்ன ஏற்பாடு?" "விளையாடுறியா? கல்யாணம். இப்ப நினைக்கவே நேரம் இல்ல." "சீதா அத்தை என்ன செய்றா? எங்க இருக்கா?" "மாடியில. அன்னைக்கு அவ அறைக்கு போனேன். முகம் கொடுத்தே பேசல. பாவம் அவளுக்கு 1000 பிரச்சனைகள், விசாரங்கள். நீ வா." மாலு முன் செல்ல மூர்த்தி பின் தொடர்ந்தான். அவனுக்கு எல்லாம் விசித்திரமாக, வேடிக்கையாகப்பட்டது. ஐஏஎஸ் மாப்பிள்ளைக்கு போராடும் தாயார், பணத்துக்காக கண் பிதுங்க தவிக்கும் தகப்பனார், சூதுவாது அறியாத பெண்ணின் உள்நோக்கம், எல்லாமே வேடிக்கைகள்தாம். இதில் அவனும் சம்பந்தப்பட்டிருப்பதும் தான் பெரிய விசித்திரம். புத்தரின் மோன நிலையில் இருந்து அப்பா விழித்து கொண்டு விட்டார். சாய்வு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தார். "தாத்தா." "மாலு பொண்ணா?" "ஆமாம் தாத்தா." "எப்ப வந்த?" "இப்பத்தான்." "போ, உள்ள போய் டிஃபன் சாப்பிடு. கல் தோசை ரொம்ப நன்னா இருக்கு." "ஏண்டா மூர்த்தி, நீ என்ன பதுங்கி பதுங்கி வர்ற?" "வர வர உங்ககிட்ட வர்றதுக்கே பயமா இருக்குப்பா." "பார்த்தாயா மாலு, உன் சித்தப்பன் பேசுறதை?" உடம்பு முழுக்க பாசாங்கு. "தாத்தா, சித்தப்பாவுக்கு நாரதர் வேஷம் போடுறதா, இல்ல நாரதருக்கு சித்தப்பா வேஷம் போடுறதான்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு." அனந்தராமன் வாய்விட்டு சிரித்தார். "அவன் பெரிய யமன்." "யமன் நீதிக்கும் நியாயத்துக்கும் பேர் போனவன்," என்றான் மூர்த்தி. திடீரென்று கோமதி பிரவேசித்தாள். "யாருடி, மாலு பொண்ணா?" "ஆமாம் பாட்டி. சௌக்கியமா பாட்டி?" "நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கும்படி ஆயிடுத்து பார்த்தாயா?" "ஏன் பாட்டி?" "பின்ன என்ன, ஆடிக்கு ஒரு தரம், அமாவாசைக்கு ஒரு தரம் வர்ற. அது சரி, இப்ப என்ன திடீர் பிரவேசம்? உன் அப்பா அனுப்பினானா, இல்லை நீயாவே இங்க வந்தையா?" "என்ன பாட்டி இது, இப்படியெல்லாம் கேட்கிற? நீங்கள் எல்லாம் காரியம் இல்லாமல் வர மாட்டீர்களே." மூர்த்தி அம்மாவின் பேச்சைக் கேட்டு உள்ளூர வியந்து கொண்டான். "போ பாட்டி." "நான் போறேன். இப்ப நீ உள்ள வா, டிஃபன் சாப்பிடு." "கல் தோசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி." "என்ன டிஃபன்னு அதுக்குள்ள விசாரிச்சிட்டியா?" "நான் தான் சொன்னேன். ஏண்டா, நீ சாப்பிடலையா?" "அவன் வீட்ல டிஃபன் தின்னு 8 நாள் ஆறது," என்றாள் கோமதி. "போடா." "போறேன்." 2 அடி நகர்ந்தான். "மூர்த்தி." "தோ வரம்பா." மாலவும் நின்றாள். "நீ உள்ள போ," என்றார் அனந்தராமன் அவளிடம். மாலு மூர்த்தியின் கண்களை சந்தித்தாள். அவன் புரிந்து கொண்டு சமாதானப்படுத்தினான். மாலுவுக்கு பயம், எங்கே ரகசியம் வெளியாகி விடுமோ என்று. "என்னப்பா, அந்த ஐஏஎஸ் எங்கிருக்கிறானாம்?" "நாசிக்கில்." "என்னைக்கு நிச்சயதார்த்தமாம்?" "உங்களுக்கு தெரியாமலா இருக்கும்?" "ரங்கா கிட்ட நிறைய பணம் இருக்காமோ?" "இருக்காமே, அன்னைக்கு இல்லேங்கிற மாதிரி சொன்னாயே." "பணம் இல்லை. எப்படி நடத்தப் போறான்? நீங்க இருக்கிறீர்களே, உங்ககிட்ட பணம் இருக்கே." "இருக்கு. ஆனா அது அவனுக்கு இல்லையே. உங்களைத்தான் அவன் மலையா நம்பி இருக்கான்." "10,000 ரூபாய் ஓதியிடுவேன். ஆனா அதையும் ரொக்கமா கொடுக்க மாட்டேன். ஒரு பெரிய கம்பெனியில் பங்கா வாங்கி கொடுப்பேன்." "ரங்கா நாளைக்கு வர்றான்." "எதுக்கு?" "பணம் கேட்க." "ஃபோன் பண்ணு." "என்னன்னு?" "சிரமப்பட வேண்டாம்னு." "ஏன்பா?" "அவன் தனி, நான் தனி. அவன் உங்க பிள்ளை." "சரி, நீ போய் டிபன் சாப்பிடு." "உங்க மனசு இப்படித்தான் எப்பவும் இருக்குமா?" "மாறும்." "எப்போ?" "என் எல்லா பிள்ளைகளும் இந்த வீட்டில் என்னோடு சேர்ந்து வாழற அன்னிக்கு." "ஒரு காலத்தில் சேர்ந்து இருந்தார்களே அப்பா." "அந்த காலம் மறுபடியும் வரட்டும்." "வந்தால்?" "என் பேத்தி கல்யாணத்தை நானே நடத்துவேன்." "நீங்க போகாத ஊருக்கு வழி தேடுறீளப்பா." "போற ஊருக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ரங்காவை பார்க்க வேண்டாம். ஃபோன் பண்ணு." "முதல்ல டிஃபன் சாப்பிடுறேன். வீட்ல டிஃபன் தின்னு 8 நாள் ஆறதுன்னு அம்மா அங்கலாய்க்கிறா." "கொஞ்சம் இரு." "சரி." "சீதா வந்து 40 நாள் ஆறது." "ஆமாம்." "வர வர எனக்கு அவ இங்க இருக்கிறது பிடிக்காமல் போயின்ருக்கு." "உங்க பெண் உங்க அனுமதியின் பேரில் தான் வந்திருக்கிறாள்." "ஆமாம். ஆனா பெத்த பெண்ணையும் பிள்ளையையும் மறந்துட்டு இங்க இருப்பான்னு நான் அப்போ நினைக்கலை." "அதுக்கு காரணம் சீதா இல்லை. பெண்ணும் பிள்ளையும் பம்பாயை விட்டு வர மறுத்தாள். அதற்கு சீதா என்ன செய்வாள்?" "அப்ப அவளும் அங்கேயே இருக்கணும். கல்யாணம் ஆகாத பெண், அப்பன் போனப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு ஆதரவா, பாதுகாப்பா, பொறுப்பா இருக்க வேண்டியவள் தாய்."
அவள் என்னுடைய பெண்ணேயானாலும் தன் கடமையைத்தான் செய்யணும். அப்பா, உங்க போக்கே விசித்திரமா இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் இங்க இருக்கணும்னு சொல்கிறீர்கள். பெண் திரும்பி போயிடணும்னு. மூர்த்தி, உன்னை மடையன்னு சொல்ல ஆசையா இருக்கு. ஆனா மனசு வரல. ஒருவனுக்கு அவன் பிள்ளை கூட இருக்கணும். பெண் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். இங்க தலை கீழா இருக்கு. ரங்காவுக்கு ஃபோன் பண்ணி என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு குரல் அழு. அப்புறம் சீதாவை வரச் சொல். நான் அவளிடம் பேசுறேன். கல் தோசை? போ சாப்பிடு. எனக்கு ஒரு அரை டம்ளர். காஃபியா? ஆமா. போய் அனுப்புறேன். சரிதான், போடா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.